ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டெத் பார்க் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வளவலன்னு பேசாமல் கேம்குள்ளே போயிடலாம். அது அக்கா போகிறாங்க கைஸ். அது ரொம்ப போர்னா போகிற அக்கா என்ன கைஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது. ஓகே ஓகே கைஸ், வாங்க கைஸ் கேம்குள்ளே போகலாம். கேம் ஆரம்பிச்சோட கொண்டுட்டா. ஓகே கைஸ் சொன்னா பின்னாடி திரும்ப இவன் வைக்கிறான். அவன் நமக்கு ஓகே கைஸ் சொல்லி வச்சிட்டோம். படத்துல ஆயோ கதையை உஸ்டாண்டா திருப்பியும்பா. நல்ல வேலை சேவ் பண்ணது நல்லதாக போச்சு. திடீர்னு சேவ் பண்ணா திடீர்னு அங்கிள் வந்து ஆரம்பிக்க சோனி முடிஞ்சிச்சு. பாத்தியா பின்னாடி முட்டு சந்து. ஆனால் இப்போ வெளியே போகிறதுக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு கதவு வேணும். அது எங்கே இருக்குது? இது மிடில் ஒரு வரும் நடுவில். ஐயோ ஐயோ வெளியே மட்டும் போக முடியாது. ஐயோ நான் என்னையா கேட்டேன். இல்லை அது கதவே இல்லை. ஐயோ முட்டு சந்துரா கண்டுக்குதா பார்க்கல ஒரோட கதுவில் எலிவேஷன் ஆஃப் டீரியேஷனில் பார்த்துருந்தாங்க. இவன் நான் அங்கே போகிறான். நீ வேறு ஃபிசிக்ஸ் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுற போகிறாங்களே. அப்படியே வெளியே அப்படியே ஓடிடலாங்க. அவன் அந்த சைக்கிள் தான் வருவான். கதவு முட்டு போகிறான் ப்ரோ. லூசு. ஐயோ முட்டை சந்து. ஒன் சைடு வருவான். அந்த அங்கே தான் வருவான். இதோ நம்ம இந்த சைடு வருவோம். நம்ம இப்போ வெளியே போட்டு கதவு எங்க? அப்பா அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி வச்சுக்கிறாளுங்க. கண்ணுக்கே தெரில கைஸ். ஐயோ இவனை வச்சு படுற பாடு இருக்கு. இந்த கேம் வச்சு இங்கே வர மாட்டாங்க. வருவான் திருப்பி ரீஸ்பான் ஆவான். இல்லை வெளியே ஸ்பான் ஆவான். இப்போ ஐயோம்மா சொன்னா வந்துட்டான்டா. பண்ணிக்கு போகிற பரதேசி ஓடுறான். என்னடா பார்த்து நிற்கிறேன். சும்மா லண்டே கொடுப்போம். அவன் லந்து குத்துருவான். வந்து நம்ம வேற ஆடு வேற பார்க்க வேண்டியது. ஒன்னாலும் பிரச்சனையே இல்லை. அழகாக கண்டினியூ பண்ணலாம். என்ன ஆடை மட்டும் பார்த்துட்டு வரணும். இப்போ நான் எங்கே ஓடுறது? எடுத்து அவன் அப்படியே விட்டுவான். நம்மள விடுவான். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே. நம்ம அடுத்து என்ன பண்ணோம்? க்ரோ கார் யூஸ் பண்ணிட்டோம். அந்த ஊரில் கடன் இல்லை. இவ்வளோ பணியாது. ஏய் என்னடா இவ்வளோ நேரமாக துரத்திட்டு இருக்க? ஸ்லோ பண்ண அவன் ஃபாஸ்ட் ஆகிடும். அதான் விருப்பத்தா என்ன. அடுத்து என்ன பண்ணோம்? ஏதாவது அடுத்து என்னவோ பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னு தெரியுது. நீ ஓடினே யோசி. அதான் யோசிச்சு சுரேஷ் ஓடு இல்லைடா பின்னாடி வரவன் பிடிச்சிட்டு அப்படிதான் இருக்குது. அதுதான் சொன்னேன். கைஸ் நம்ம ஹிண்ட் போட்டு தான் கைஸ் பார்க்கணும். ஒரு வழி இல்லை. இன்ட்டும் போட முடியாது. வேறு வெரைட்டிங்காக இருக்கும். டேய் இன்னும் வந்து விட்டுருவான்டா. இவ்வளோ நேரம் இருக்கு. அங்கே மட்டும் அசால்ட்டாக விட்டா இங்கே மட்டும் விட மாட்டேங்கிறானே. வைஸ் பேசன்ட்லாம் கைஸ் நம்ம ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். மேலே ஒரு இடம் இருக்குது ஒளிஞ்சிக்கிறதுக்கு. வா இதான் நீ ஒளிஞ்சிக்கிற இடம் தான் இது. ஐயோ பார்த்துட்டான்டா. வருவான்டா. குனிஞ்சின்னு பிடிப்பான்டா. இப்போ இல்லையா அசால்ட்டாக பிடிச்சிட்டான்டா. வைஸ் பேசன்ட் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணிக்கிறாங்க. நம்ம லேட் ஒரு 2 செகண்ட் லேட் பண்ணிட்டோம். நம்ம அந்த பட்டன் வரல நமக்கு. அசால்ட்டாக கேம் முடிச்சாலும் பிடிக்கிறாங்க. இதுக்கு ஒரு அக்கப்போர் பண்ண வேண்டிய பாடங்கள். உனக்கு ஒரு அக்கப்போர் வெளிக்கதை கண்டுபிடிச்சி இங்கதான் போடு. எங்க கிட்டேவா அவன் வந்து இப்போ வெளியே காட்ட போறான் அவன் சுயரம்பத்தை. ஆனால் ஆக்சுவலி இங்கே ஒளி இங்கே இருக்கிற அவர் வெளியே இருக்குது. பின்னாடி வந்துக்கிறேன். இந்த சிஸ்டம் கைஸ். இப்போ நம்ம இந்த சாவி எடுத்து வந்து உணவு தளத்தில் போடணும். உணவு தளத்தில் போட்டோன்னா ஒரு கறி கிடைக்கும். அது யூஸ் பண்ண மாட்டோம். அந்த வண்டி ஒரு கல் வண்டி ஒன்று இருக்கும் இங்கே. அது எங்கே இருக்குன்னு தெரியல. தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே உள்ள இருக்குது. இந்த சைடில் தான் ஒரு மாதிரியாக வரும். இங்கே வரும். இங்கே இல்லை.
கறி இருக்கா, அப்படியே இது மேலே வந்து பார்த்தா ஸ்லீப்பிங் பில்ஸ் தூக்கு மாத்திரை போட்டு அந்த நாய்களை சாப்பிட வச்சு தூங்க வைக்கணும். அந்த நாயை அங்கே ஒரு நாய் இருக்கும் சர்க்கஸில். பேக் சைடு சர்க்கஸ் நம்ம போகிறோம், நம்ம ஃப்ரண்ட் சைடு போகிறோம். குதிரை ஓட்ட சைடு சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தான் வந்துருக்கோம். இப்போ சர்க்கஸோட ஃப்ரண்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது? சர்க்கஸ் ஒரு ஓப்பனிங் எங்கே இருக்குது? ஃப்ரண்ட் சைடு பண்ணுறான். ஐயோ அவன் சொன்ன ரீஸ் பண்ணாவான்னு ரோட்டில் அவன் சேர்த்துல ஆகிறான். அதானே டே ஒரு கேம் விட்டு முடிக்க விட்றியாடா, ஏன்டா இப்படி வரீங்க? பரதேசி வேறு வரட்டினே இருக்குமே. பாதிங்களா ஒரு விஷயம் கொடுத்து விட்டு விட்றீங்களா? பாதி தான் பிடிக்க விட்றாங்க, நீ பிடிக்கிறதுக்குள்ளே காலி பண்ணிடுறாங்க. ஒழிஞ்சிட்டு வந்துச்சு. பட்டன் வரல கைஸ், பட்டன் வரல கைஸ். டிஸ்அட்வான்டேஜ் அவன் ஒரு தான் கைஸ் காண்டா இது 3 லைஃப் தரான். ஆனால் 3 லைஃப் செத்தான் வந்து ஒரு லைஃப் தான் வரும். ஃபஸ்ட்டே 3 லைஃப் 3 வாட்டி அடி வராங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன்று திருப்பி வரோம். ஆனால் திருப்பி வெளியே போகணும், வெளியே போகணும், வெளியே போகணும். அப்போ தான் நான் அந்த ஸ்பான் ஆகும் சேவ் இருக்கும். அந்த திடீர்னு வந்து பயமுத்துறான்டா. நிம்மதியாக கூட்டா இருந்தா இங்கே வெளியே போன சந்து கை கட்டில வைக்கல காய்ஸ் வச்சு செய்யறாங்க. கட்டா போட்டு பார்த்தியா? 2 செகண்ட் டிலே ஆயிட்டா கூட பரவாயில்லை. எப்படி அப்பா நான் நட்பில் லேக் ஆகுதுடா, வீடியோ லேக் ஆகுற மாதிரி. அதாவது ஆடு போட்டு சாப்பிட்டா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கேம். ஆனால் போன வாட்டி இந்த கேம் ஸ்டார்டிங் கேம் லான்ச் பண்ணும்போது விளையாடும்போது இவ்வளோ டஃப்பாக இல்லை. இவ்வளோ வாட்டி நான் செத்ததில்லை அவங்ககிட்ட. ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ வாட்டி வாங்குறேன் நான் அவங்ககிட்ட. ஆக்சுவலி நம்ம இந்த சைடு அப்பா கண்டுபிடிச்சிட்டோம். ஓப்பனிங் நிற்க போகிறோம். இதாக இங்கே நாய் இருக்கும். இங்கே நாய்க்கு வந்து பார்த்தா தூக்கு மாத்திரை கொடுக்கணும். தூக்க மாத்திரை அந்த உணவு கலந்த தூக்கு மாத்திரை கொடுக்கணும்.
எடுத்து நம்ம சேவ் பண்ணல அதிகமாக guys இது சேவ் பண்ணலையா அவன்கிட்ட இல்லை கைஸ் நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படின்னா எடுத்துட்டோம் நம்ம சேவ் பண்ண அதுக்குள்ளே அந்த சர்க்கஸ் கிட்ட வரப்போது நம்மளை அவன் பிடிச்சிட்டான் ஏதோ கண்டுபிடிச்சா ஓடி வந்து 2000 இருக்குங்க இந்த கேம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அடுத்தடுத்து ஆனால் அது எங்கே பண்ணணும் என்ன இடம் எல்லாம் மறந்துச்சு இருக்கு கூட்டி வச்சிருக்கோம் ஓகே தூக்கு மாத்திரையை போட்டாச்சு எடுத்தியா எடுத்துட்டாங்க இப்போ நம்ம போய் அந்த நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கு மாத்திரையை போட்டு கொலை மயக்கமாயிடும் இந்த சைடு தான் போகணும் இல்லைடா இங்கே இல்லைடா ஓ டபுள் சவுண்டு கேட்குறாங்க வரானா ஆமாம் அந்த அளவுக்கு அவனை பார்த்து ஜாம்பி மாதிரியே இல்லை அப்பா ஓப்பனிங் ஓகே இப்போ போடு அம்மாவை ஏய் கிட்ட போடுது ஏன் ரொம்ப கிட்ட போன நாய் கிடச்சிருந்தா ஏன் போக மாட்டேங்குது இங்கே தானே போடணும் ஓப்பனிங் இங்கே இருக்கு நாய் சாப்பிட்ற சமைக்கிட்டா அவ்வளோதான் சாப்பிட்டு மயக்கம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு போடுறது ஆக்சுவலி இந்த உள்ளே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க நாய் வச்சுருக்காங்க அதை மயக்க மருந்து கொடுத்து நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே ஃபுல்லாக சேராக ஆகுது இந்த சைடில் ஏதாச்சும் இருக்குங்க அங்கே ஒரு ரெட் கலர் லைட் கத்திரிக்கோள் இப்போ அங்கே போய் அதை கட் பண்ணணும் பூட்டு ஏதாச்சும் ஒரு கடை திறந்துன்னு சொல்லுங்க கூட்டிடலாம் நம்ம பூட்டுருக்கா எதுவும் கடைகளை சொல்லி பூட்டுருக்காங்க இப்போ நம்ம இந்த இடத்துல தான் இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது ஆனால் இதில் கொஞ்சம் பர்சன்ட் இருக்கும் அவன் போக விட மாட்டேங்கிறான் அதான் பிரச்சனை மற்றபடி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நமக்கு அவ்வளோதான் லாஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம் கைஸ் கேம் முடிய போகுது சர்க்கஸ்க்கு வந்தாச்சு ஐயோ அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்துச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் மெயின் இல்லை இப்போ நம்ம உள்ளே போய் எல்லாம் வர மாதிரி உள்ளே போய் இங்கே வர மாட்டாங்க அதுதான் டாட்ஸ் வர மாட்டாங்க மேக்ஸிமம் இன்னும் இங்கே கொஞ்சம் பசில் இருக்கும் அந்த பஸ்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட சமாளிக்கும் இப்போ வர மாட்டேன் அப்படி கொடுத்தாதோ நல்லா இருக்காது அங்கே ஒரு வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணுவோம் பண்ணோன்னா இந்த ஸ்லைட் இருக்குல்ல இதை எடுத்துகிட்டு போய் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி மேலே மேலே இப்போ போய் அந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி போய் நம்பரை கண்டுபிடிக்கணும் இன்டெல் அவனே நம்பர் சொன்னான் போய் ஒரு ஹிண்டை பார்த்துக்கலாம் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போய் ப்ராஜெக்ட் போய் நம்பரை பார்க்கலாம் உனக்கு அவ்வளோ ஆசை வெயில் இருக்குங்க தலைவர் அதிகம் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் யோ அவ்வளோலாம் இல்லை ஜஸ்ட் 4 times இரு guys 4 times that டே ஐயோ
இதை ஏன்டா போட்டீங்க? சுத்தி நீங்க வருவானா? சுத்தி இங்க தான் வருவாங்க. லேட்டா நம்ம அதுக்கு போயிடலாம். அவ்வளோதான் செத்துற வேண்டியது. என்ன பண்ண முடியும்? ஸ்லைடிங் 3 இது இந்த நம்பர் நோட் பண்ணுங்க. 3 க்ளோஸ் ஏரியா. சரி இது போட்டு 7 3 7 போன வாரம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒரு தடவை தலைவலியிலேருந்து ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. வந்து பில்ஸ் யூஸ் பண்ணேன். நம்பர் 4 தான் ஸ்லைட்டில் எழுதிருக்கேன். 374 374 5 374 இப்போ நீ ஞாபகம் இருக்குது. நேற்று அலாரம் தூங்கும் போது நான் இப்போனா ஜஸ்ட்டு தூங்கிட்டு இருக்கோம். செட் பண்ணிடலாம் அப்புறமா நல்ல வேலை அந்த சவுண்டு கேட்டேன்டா. என்ன பிடிச்சிருப்பான் என்னத்துக்கு நம்மள அந்தாலும் பரவாயில்ல. ஐயோ ஐயோ போன இடம் கரெக்டு. அந்த இடுப்புல போய் மாட்டிக்கினேன் நான். தெரிஞ்சுக்கணும் பிரோஜனம். ஆடா பாவி. இல்லை இப்போ நம்ம திருப்பி போய் ஸ்லைடை போடணும். அடடே திருப்பி அதே நம்பர் தான் வரும். பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன அப்படியே போடுறாங்க. இப்போ அவனுக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்ம திருப்பி போடாதுன்னா அதுக்கு தான் நமக்கு தெரியும்ல. நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. இந்த கேமுக்கு தெரிஞ்சாதான் அவனே அந்த கோடை போடுவான். திருப்பி அவன் வருவான் ஓடணும். ஸோ திருப்பி வந்து விருப்பத்தப்பா அது சரி. நம்ம பிடிச்ச நிறைய சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த வீடியோ பார்த்து எக்ஸ்பிளைன் தருவாங்க. அந்த பேர் என்ன சப்டைட்டில்ஸ் அதெல்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்மளும் பண்ணோம். அந்த பெனி வைஸ் சூரிய வச்சுட்டோம். அந்த பெனி வைஸ் கொடுத்துருங்க எவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்றத ஓடி வந்தாங்க. இப்போ போட்டு பார்த்தோம் பார்த்தியா? அதை அவன் போட்டு அவன் பார்த்து அவனுக்கு தெரிஞ்சு போடுவான். ஸோ நம்ம இல்லைன்னா அந்த பூத் சவுண்டு போல அவன் பார்த்தனா டிடன் ஏதாவது மியூசிக் வச்சு தான் செம்ம அவ்வளோதான் எல்லாம் ஸ்லைடாக போட்டாச்சு. இப்போ வந்து சாவாமல் போயிடும். சேவ் பண்ணணும். கீழே பக்கத்துலேயே ஒரு சேவ் இருக்குது. அதை மட்டும் பக்கத்தில் இங்கே ஐயோ இங்கே தான் அந்த போர்டை பார்த்து பயன்டாங்க. தப்பான ரூட்டு போயிடும் போல. இங்கே தான் ஒரு சேவ் இருக்குது. பிரச்சனையே இல்லை கைஸ். ஆனால் இப்போ தான் பிரச்சனை. இப்போ வீடியோ மட்டும் பார்த்துட்டு இப்போ சேவ் பண்ணுறதுக்கு வாங்க கைஸ் வாங்க கைஸ் போகலாம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம இப்போ சர்க்கஸ்குள்ளே போவோம். இப்போ அவன் ஒன்றா கூட பிரச்சனை சேவ் பண்ணி வச்சு நம்ம ஸ்லைடும் போட தேவையில்ல. சர்க்கஸ்குள்ளே போனால் மட்டும் போதும். இனிமேல் தான் அவனுக்கு கொல்லப்படும். இப்போ தான் அவனுக்கு கொல்லப்படும். கிளைமேக்ஸ் வந்துட்டோங்க. கேம் முடிய போகுது.
சுற்றி ஓடி அந்த ஒரு ட்ராப் அவனை உள்ளே வர வச்சு ஒரு ட்ராப்பில் மாட்டி விடணும் அவனை. அதான் கிளைமேக்ஸ். நான் பாட்டு பாடுறேன் விவேகம் படத்தில் கதை கிளைமேக்ஸ். ஐயோ காப்பிரைட் வர வேணாம் காப்பிரைட் சொல்கிறோம். வாழ்க்கையில் விளக்கேற்றுவாய் பார்த்தா சுடுகாட்டில் வந்து சாப்பிட்டுகிறாய். அப்பா அவ்வளோதான் முடிச்சிட்டோம். வந்துட்டோம் கிளைமேக்ஸ். நம்ம அந்த 4 ஸ்லைட்ஸ் மட்டும் பார்த்தா வராதா 1வது அதுதான். இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கலாம். இது நம்ப முடியாது, எப்போ அவன் கொள்ளுவானே தெரியாது. ஸோ சேவுக்கு ஒரு வீடியோ மட்டும் பார்க்கணும். ஏதோ சூரியன் பண்ணி வச்ச மாதிரி. கட்சீன் வந்து போய் ஆள் வருவான் போய் போயிடுவான் மாட்டா. சாமியா இருக்கு காலு பெருசாவா. ஐயோ முடிச்சிட்டான்டா. பா இவ்வளோ கிட்ட வந்து கிளைமேக்ஸை தோற்றுதான் கைஸ். அவ்வளோதான் ஹாஸ்பிட்டலில் போய் செத்தா மாதிரி இருப்பான். மறுபடியும் என்ன மழை பெய்யுது? மழையா? எண்டிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கானா? முடிக்கிறான். கிளைமேட்டும் அப்படி தான் இருக்குது. சவுண்டை மட்டும் வச்சுருக்காண்டா எக்ஸ்ட்ராவாக மழை பெய்யுற மாதிரி. ஒரு சின்ன சேஞ்ச் ஆவான். பா இவ்வளோ கிட்டத்தில் வந்து போட்டுட்டோம். போட்டுதான் கட்டம் கேம் ஓவர். இது ஆரம்பிங்க, அது முடிச்சிடலாம். லாஸ்ட் வந்து நீ பண்ணுறியா? உனக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உள்ளே வர மாட்டேங்கிறான். அப்படியே வரான், அதுக்குள்ளே வெளியே வந்துடுறான். நம்ம அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்குள்ள முடிச்சிடலாம்.
எஸ் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் வர போட்டுக்கினே இருக்கான். ஸோ கைஸ் க்ரீன் லைட் எரிஞ்சு போயிருக்கு. அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம பென்னி வாய்ஸை கொண்டுட்டோம். நம்ம தப்பிச்சா மட்டும் போதும். இந்த கனவு உலகத்துக்கு தப்பிக்கணும். இப்போ அதுக்கு ஒரு பர்சன் இருக்குது. இன்னும் வரமாட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவன் வரவே முடியாது. அதான் கொண்டுட்டோமே அவனை. அவ்வளோதான். அதான் வரமாட்டேன். இது எதுக்கு? இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. அழகாக போய் தப்பிச்சா மட்டும் போதும் இந்த இடத்துலேருந்து. இதோட டெட் பார்க் 2 வந்துட்டா. நம்ம டெட் பார்க் 2 முடிச்சிட்டோம். நீங்கள் வீடியோ போய் செக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில். டெட் பார்க் 1 இப்போ முடிஞ்சிச்சு. இதோட அவ்வளோதான். டெட் பார்க் 1 அவ்வளோதான். அந்த ஒரு ராட்டினம் மாதிரி ஒன்று இருக்கும். அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். எது அது சவுண்டெல்லாம் வந்து குதிரை நான் சொல்கிற ராட்டினம் பேர் என்ன போயிட்டு ஊஞ்சல். எஸ், கிட்டத்தட்ட அப்படி தான் போவோம். ஆனால் அது வந்து ராட்டினம் மாதிரி இருக்கும். காய்ஸ் வெற்றி செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் முன்னாடி ஈஸியாக முடிச்சுட்டா இது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் தெச்சு விட்டு போனதால அசால்ட்டாக நம்ம காலி பண்ணலாம். போட்டு அடி அடி நினச்சிட்டான். இந்த சைடில் தான் ஓரத்தில். தூத்தான்
மாட்டிக்கணும்ல ஃபஸ்ட்டு இங்கே சங்கிலி போட்டு கனெக்ட் பண்ணணும். ஒரு சங்கிலே கனெக்ட் பண்ணுறோம். இங்கே ஒரு கனெக்ட் பண்ணணும். ஓகே அவ்வளோதான். இப்போ இதை ஆப்ரேட் பண்ணணும். இது பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் பாரு, இது ஆடுமா அப்படியே இங்கே ஒரு டோர் இழுத்து அடிக்கும் பாரு. பூட்டு போட மாட்டோம். பூட்டு அதான் ஆமாம், இழுத்த ஃபோர்ஸில் அது கதை உடையும். நம்ம அந்த கதை உடச்சி உள்ளே போகணும். எங்கேயும் போகணும் கீழே நினைக்கிறேன். இது இங்கே தான். இந்த இடம் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ரைட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வா, இப்போ பத்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்க. இது ஒரு பஸ்ஸு. ஓகே, இப்போ இங்கே ஒரு பஸ்ஸில் இருக்குது. இதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஹிடன் ஐட்டம் சும்மா இது வச்சா ஏதாவது ஒன்று ஆடும். இது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி போடணும். இது எது கரெக்டுன்னு தெரில. ஃப்ளுக்கில் போட்டால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கரெக்டாக இருந்துச்சு. பரவாயில்லையே. மேலே கீழே கீழே மேலே அந்த மாதிரி 1 2 3 வரல 3 2 1 இல்லைன்னா நான் 2 3 1 பார்ப்போம். செலக்ட் பண்ணுங்க, நம்மளும் சாம்பார் கலரில். இல்லை ஓகே அப்பா. ஆமாம், இது என்ன எல்லாம் சாம்பார் கலரில் இதெல்லாம் ஏன் ஆஃபீஸில் நிற்பான பண்ணாலும் அவ்வளோதான் பாஸ் காட்டும். ஆனால் முடிஞ்சிச்சு. கொண்டுட்டோன்னா அவ்வளோதான் வர முடியாது. இல்லை சும்மா அதான் வந்தானா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ போய் நம்ம அவனோட பொருட்களை அரேஞ்ச் பண்ணோம். கடைசி அலாரம் கிளாக் இருங்க. தூங்கவே பயப்படுவான் போலயே. இப்போ தூங்குவான். இப்போ திருப்பி இப்போ வந்ததுலேருந்து எது பண்ணுறாங்கள தூங்குறது கூட கரெக்டாக பண்ணுறான். செத்து போனாலும் தூங்கி எழுஞ்சிப்பான் அப்படியே. இப்போ இவன் தூங்க போகிறான் மறுபடியும் கனவுல. இப்போ இவன் ஏந்துக்கும் போது வானம் கருப்பாக இருந்ததுன்னா பென்னி வாய்ஸ் வந்துட்டான்னு அர்த்தம். அப்படி இல்லை வானம் சாதாரணமாக நீல கலரில் இருக்குன்னா நம்ம வந்து நெஜ உலகத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம், தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். பார்ப்போம் வானம் எப்படி இருக்கு. குருவி சவுண்டெல்லாம் கேட்குது. ஏந்துட்டான். வெளிச்சாலாம் அங்கே வானம் எப்படி இருக்குது கைஸ்? கிளியராக இருக்குது. ஜெயிச்சிட்டோம், கேம் முடிச்சிட்டோம் கைஸ். பாரு வானம் கிளியராக இருக்குது. அவ்வளோதான். இதே கருமேகமாக தான் இன்னும் பென்னி வாய்ஸ் இருக்கான்னு அர்த்தம். குட்டேட்டிங் கைஸ். ஓகே கைஸ். அடுத்த வீடியோவில்